எஸ் சிவா, எங்க ஊர்ல எல்லாரையும் கல்லால் அடிப்பான்னு சொன்னேன்ல, அவன் எதுக்காக அப்படி பண்ணான்னா, ஒரு நாள் யாரோ அவனை ஒரு பெரிய கல்லால அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அப்படி ஓடனவனோட மூஞ்சி மூடி இருந்துச்சான். அதனாலதான் எல்லாரையும் கல்லால அவன் அடிப்பானா. எஸ், அதேதான். இதுலயும் அந்த கார் எரிக்கிறவனோட மோட்டிவ் நிச்சயமா பழி வாங்குறதா தான் இருக்கணும். லட்டு சிங் சார், ரீசெண்டா உங்களுக்கு ஏதாவது கார் எரிஞ்சது இல்லைன்னா கார் திருடு போனதுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததா? கார் திருடு போனதா கம்ப்ளைண்டா? ஒரு நிமிஷம் சிவா, நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். யோசி. எஸ், ஞாபகம் வந்துருச்சு சிவா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரோட கார் எரிஞ்சிருச்சுன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனார். ஆனால் நான் அதை பற்றி நிறைய விசாரித்து பார்த்துட்டேன். ஆனால் அந்த கார் எரிச்சவன் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் அவன் காரை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான். ஏன்னா அந்த காரை அவனே ரொம்ப ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி உருவாக்குனானா. லட்டு சிங் சார், நம்ம உடனே போய் அவரை சந்திச்சாகணும். நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வந்திருக்கேன். ஓ சாரி, நீங்க வீட்டை எரிக்க வந்திருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இது இவரோட தப்பு கிடையாது. இவர் டிசைன் பண்ணி வச்சிருந்த காரை ஒருத்தர் வந்து எரிச்சிட்டு போனதால இவரோட பொருளை யாரோ எரிக்கிறதுக்கு தான் இங்க வீட்டுக்கு வராங்கன்னு அவரா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இவர் எப்பவும் ஃபயர் அணைக்கிறத கையில வச்சுக்கிட்டே இருக்காரு. சாரி அங்கிள், ஆனா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்க இங்க வரல. நான் உங்களை சந்திச்சு உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலான்னு தான் இங்க வந்தேன். உங்க கார் மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரோட காரை யாரோ எரிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்பவே சொன்னேன்ல, அந்த காரை எரிக்கிறவனை புடிங்கன்னு. அப்போ பிடிக்கல. இப்ப பாருங்க, அவன் எல்லாரோட காரையும் எரிக்கிறான். யாரோட காரையும் காப்பாற்ற முடியாது. எல்லாமே எரிஞ்சு போயிடும். எல்லாம் எரிஞ்சு போயிடும். எல்லாமே எரிஞ்சு போயிடும். எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஓ எஸ் அங்கிள், எனக்கு தெரிஞ்சு பழி வாங்குறதுக்காக நீங்க தான் எல்லாரோட காரையும் எரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தம்பி, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி. ஆனா என்னோட காரை யாரோ வந்து எரிக்கும் போது நீ எங்க போயிருந்த? அப்ப எதுக்காக வந்து அவனை நீ பிடிக்கல? ஒருவேளை நீங்க அவனை பிடிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நாளே வந்திருக்காது. நான் எல்லாரோட காரையும் எரிச்சிருவேன். இந்த ஊர்ல நான் ஒரு காரை கூட விட்டு வைக்க மாட்டேன். என்னை யாராலையும் தடுக்கவும் முடியாது. உன்னாலையும் தடுக்க முடியாது குட்டி பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. வா வா, என்ன வந்து தடு பாப்போம். ஏன் காரை காப்பாத்தல, அதனால யாரோட காரியம் நான் விட்டு வைக்க மாட்டேன். லட்டு சிங் சார், போய் உடனே அந்த கதவை உடைங்க. ஒரு நிமிஷம், என்ன இது? இந்த ஊர்ல எங்கெல்லாம் கார் இருக்கோ அது எல்லாத்தையும் எரிக்கிறதுக்கு இவரு பிளான் போட்டு வச்சிருக்காரு. இங்க பாருங்க, இன்னைக்கு இவரு பூல் சாக்ல தான் காரை எரிக்க போறாரு. ஏன்னா அங்கதான் கார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட பெரிய ஷோரூமே இருக்கு. சரி வாங்க போலாம். லட்டு சிங் சார், சீக்கிரமா எழுந்திருச்சு அவனை பிடிங்க. அவன் ஜன்னல் வழியா குதிச்சு ஓடிட்டு இருக்கான். வாங்க வாங்க. கவலைப்படாத சிவா, இந்த நெருப்பு எல்லாத்தையும் நான் அணைச்சிடுறேன். ஆனா அவனை மட்டும் தப்பிக்க விட்டுறாதே.
சீக்கிரம் ஓபன் பண்ணு. என்ன இது ஓபன் ஆகல? சொன்னா கேளு, ஓபன் ஆயிடு. லட்டு சிங் சார், தண்ணியை வீணாக்காதீங்க சார். டேப்பை மூடி விடுங்க. பீடாராம், இதோ நிறுத்துறேன் இரு. ஓகே குட்டி பையா, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த க்ளூ டயர்ஸ் இப்ப கார்ல ஒட்டிக்கிச்சு அங்கிள். உங்களால எங்கேயும் போக முடியாது. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடம் பிடிக்கிற. ஓகே ஓகே சிவா, நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. அங்கிள், நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளு. ஒரு கார் எரிஞ்சு போச்சுன்னா என்ன, வேற ஒரு காரை உருவாக்கலாம்ல. திறமையை எப்பவும் சரியா பயன்படுத்தணும் அங்கிள். நீ சொல்றது உண்மைதான் சிவா. நான் ஜெயில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நல்ல காரா நான் பண்ணுவேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நல்ல வேலை நான் ஆக்ஷன் மூட்ல இங்க வரல. ஒரு வேளை வந்திருந்தனா உன் உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் தனித்தனியா எண்ணி இருப்பேன். பிடிச்சிட்டேன்.